நாடார்களின் வரலாறு, ஆன்மீகம், அரசியல், விளையாட்டு மற்றும் அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாடா டுடே டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். மாபெரும் சபையில் நான் பேச வந்திருப்பது ஒரு சரித்திரத்தை பற்றி. ஆம், கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடங்களை திறந்து வைத்த ஒரு சரித்திர நாயகனை பற்றி, ஏழைகளின் பங்காளன், கல்வி கண் திறந்த காமராசரை பற்றியே என் பேச்சு. தமிழகத்தில் காமராசர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதுதான் கல்வியில் வளர்ச்சி ஏற்பட்டது. இவர் முதல்வராக பதவியேற்ற சமயத்தில் படிக்காதவர் என்று அனைவராலும் விமர்சிக்கப்பட்டார். ஆனாலும் பல திட்டங்களை தீட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இவர் பதவிக்கு வந்தபோது ராஜாஜியால் இழுத்து மூடப்பட்ட 6000 ஆரம்ப பள்ளிகளை உடனே திறந்தார். இவர் 6 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கி புதிய பள்ளிகள் கட்டுவது, ஆசிரியர்களை நியமிப்பது போன்றவற்றை செயல்படுத்தினார். அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல தொடக்க பள்ளிகளை ஆரம்பித்தார். மேலும் கல்வி உயர்நிலை குழு அமைத்து அதன் மூலம் புதிய பாடத்திட்ட முறையை அறிமுகப்படுத்தினார். ஒரு வருடத்திற்கு சுமார் 3000 பள்ளிகளுக்கு மேல் திறக்கப்பட்டதே இவரின் பெரும் சாதனையாக கருதப்பட்டது. தமிழகத்தில் 300க்கும் மேல் மக்கள் தொகை உள்ள கிராமங்களில் 1 மைல் சுற்றளவிற்கு பள்ளிக்கூடங்களை திறக்க ஆரம்பித்தார். பள்ளி வளர்ச்சி திட்டம், மக்கள் இயக்கம் என்பதை உருவாக்கி கல்வி வளர்ச்சிக்கு உதவ மக்கள் முன் வரும்படி செய்தார். இலவச மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார். அந்த சமயத்தில் நிதிநிலை சரிவு இருந்த காரணத்தினால் ஒரு வருடம் வசதியானவர்களிடம் இருந்து நிதியுதவி பெற்று செயல்படப்பட்ட இந்த திட்டம் 1957 முழுமையாக செயல்பட தொடங்கியது. ஆசிரியர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் குழந்தைகளுக்கும் இலவச கல்வி கிடைக்க வழிவகை செய்தார். மாத வருமானம் மிகவும் குறைந்து காணப்படும் மக்களின் குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசமாக கல்வி கிடைக்க செய்தார். ஏழை எளிய மக்களின் குழந்தைகளுக்கு இலவசமாக நோட்டு, புத்தகம், பென்சில், ஸ்லேட் போன்றவற்றை இலவசமாக கொடுத்து கல்வி கண் திறந்தார். ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு பள்ளியில் இருக்கக்கூடாது என்பதற்காக சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 10ஆம் வகுப்பு வரை இலவச கல்வி திட்டத்தை 1960 ஏற்படுத்தினார். ஆண்டு வருமானம் 1200க்கு குறைவாக குடும்பத்தில் உள்ள மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்க ஆரம்பித்தார். அதன் பின் அதன் உச்ச வரம்பு 1500ஆக உயர்த்தப்பட்டது. 1962 அந்த உச்ச வரம்பை தளித்து அனைவருக்கும் இலவச கல்வி வழங்கினார். அதன் பின் கிராமங்களில் இரவு பாடசாலைகளை ஆரம்பித்தார். முதியோர் கல்வியும் கற்பிக்கப்பட்டது. மருத்துவ கல்லூரிகள், பொருளியல் கல்லூரிகள், விவசாய மற்றும் தொழில் கல்லூரிகளில் படிக்க தகுதியுள்ள மாணவர்களுக்கு வட்டியில்லா கடனை ஏற்பாடு செய்தார். இவரின் காலத்தில் தான் மருத்துவமனையில் நர்சிங் பயிற்சி வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் உடற்பயிற்சி கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதலாக நூலக சட்டத்தை ஏற்படுத்தி 454 கிளை நூலகங்களை தொடங்கி வைத்தார். எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட மத்திய நூலகங்களை ஏற்படுத்தினார். இவர் கல்வியில் ஆற்றிய பெரும்பணி மூலம் கல்வியில் சிறந்த தமிழகத்தை கொண்டு வந்தார் என்ற பெருமைக்கு உரியவராக திகழ்கின்றார். எனவே இதன் மூலம் இவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக 2006ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசால் கொண்டாடப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம். மலைச்சாரலிலே குளிர்நிலவு தென்றலிலே தங்கமலர் பறித்து தமிழ் தாய்க்கு சூட்டிவிட்டு சங்கத்தமிழ் தந்த தங்கத்தமிழ் மொழியில் தொடங்குகிறேன் எனதுரையை. அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம்.
கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. ஒருத்தனுக்கு அழிவே இல்லாத செல்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது கல்வி செல்வமா தான் இருக்கும். மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வமே இல்லை. அப்படிப்பட்ட கல்வியை இங்கு வாழும் மனிதர்க்கெல்லாம் பயிற்று தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற கனவினை நினைவாக்கிய கருப்பு காந்தி காமராசரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேசுவதில் பெருமை கொள்கிறேன். பெருந்தலைவர் என்பார், கல்வி நாயகன் என்பார், படிக்காத மேதை என்பார், கிங் மேக்கர் என்பார், ஏழை பங்காளர் என்பார். அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்துள் அன்பாலே கொஞ்சம் தமிழாலே அழைப்பர் கருப்பு காந்தி என்று. யார் இந்த கருப்பு காந்தி? காந்தியை போல ஒரு மனிதர் இல்லை, காந்தியா யாரும் இங்கு பிறப்பதும் இல்லை என்ற வாதத்திற்கு முடிவு கட்ட பிறந்தவர் தான் இந்த கருப்பு காந்தி. காந்திய கொள்கைக்கும் பொதுவாழ்வு தூய்மைக்கும் சொந்தக்காரர் தான் இந்த கருப்பு காந்தி, நம் கர்ம வீரர் காமராசர். சொல்லி அடங்கா அவர் புகழையும் சொல்லவும் கேட்கவும் சுகம்தானே. ஒன்றா இரண்டா சாதனைகள் எண்ணிலடங்கா சாதனைகளை செய்துவிட்டு இன்று அனைவரையும் மீண்டும் பிறந்து வா என ஏகவிட்டு சென்றவர் அல்லவா அவர். நீர் ஆண்டதோ 9 ஆண்டுகள், உன் சாதனை பேசுகிறது பல 100 ஆண்டுகள். பொற்கால ஆட்சி என்பதுடன் கண்முன் வந்து நிற்கிறது கர்ம வீரரின் ஆட்சிதான். ஓர் அரசியல் தலைவர் எப்படி ஆள வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரே விடை காமராசர். 1954ஆம் ஆண்டு புத்துயிரூட்டு தமிழ் புத்தாண்டில் முதல்வன் அரியணையில் அமர்ந்து அலங்கரித்தார். பதவிக்கு வந்தவுடன் பணப்பையை நிரப்பும் அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் ஏழை பிள்ளைகளின் இறப்பையை நிரப்ப கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் 6 வாரம் கொள்கிறது. சொத்தில்லாதவர்களுக்கு கல்வி என்னும் சொத்தை வழங்கி 1000 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வியை இன்று அனைவருக்கும் இலவசமாக்கி கல்வியிலே புரட்சி செய்து உருவாக்கிய கல்வி திட்டம் இன்று கண்முன்னே பல இடங்களில் கற்கண்டாய் இனிக்கிறது. பள்ளிகள் இல்லா ஊர்களில் பள்ளிகள் பல திறந்த பகலவனே, நீ படிக்கவில்லை தானே? நீ படிக்கவில்லையே தவிர இந்த தேசத்தையே படிக்க வைத்த படிக்காத மேதை. ஏழை குழந்தைகளும் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக கையேந்தி பிச்சை எடுத்த பிதாமகன் அல்லவா நீர். அவருடைய பிறந்த நாளை கூட நாம் கல்வி வளர்ச்சி நாளாகத்தான் கொண்டாடுகிறோமே தவிர அரசியல் வளர்ச்சி நாள் என்று சொல்வதில்லையே. ஏனென்றால் அவர் இந்த சமூகத்திற்கு கொடையாக கொடுத்த கல்விதான் இன்றளவும் அவரை பற்றி பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. 3 மைல்களுக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 5 மைல்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளின்னு பிள்ளைகளின் கனவுகளை எல்லாம் நினைவாக்க கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் இந்த சமூகத்துக்கானதுதான். ஏழை மாணவர்களுக்கும் வசதியான மாணவர்களுக்கும் இடையே வேறுபாடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாரு. 10,000 ரூபாய் கொடுத்தா ஒரு கல்வி, 1,00,000 ரூபாய் கொடுத்தா வேற ஒரு கல்வி. ஒண்ணுமே கொடுக்காம நம்ம அரசு பள்ளியில் படிச்ச எத்தனையோ பேர் பெரிய இடங்களுக்கு வந்திருக்காங்க. இத்தகைய அரசு பள்ளியில் படிப்பதில் நானும் பெருமை கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஏன் the star and shoot the tree, நட்சத்திரத்திற்கு குறிவை, நீ சுட்டது மரமா இருந்தாலும் பரவாயில்ல என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்று நடுவர்களுக்கு தெரியும். நான் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம். ஆங்கில மாதத்தில் சிறந்ததுமே, தமிழ் மாதத்தில் சிறந்தது தை. இம்மூன்று எழுத்தையும் சேர்த்து மாமேதைகளாய் அமர்ந்திருக்கும் நடுவர்கள் அவர்களுக்கும், அறிவில் சிறந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கும், என் உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது இங்கு தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சியில் காமராஜரின் பங்கு என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவரது பெற்றோர் பெயர் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மையார். தமிழகத்தை ஆட்சி செய்த முதலமைச்சர்களுள் ஒருவராக கருதப்படுவர் பெருந்தலைவர் காமராஜர். குறிப்பாக இவர் தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இவருடைய ஆட்சி காலம் தமிழக அரசியல் வரலாற்றிலேயே பொற்காலமாக கருதப்படுகிறது. பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை வழங்கி ஏழை எளிய மக்களின் கல்வியில் வளர்ச்சியினை ஏற்படுத்தினார். தன்னுடைய உழைப்பால் தொண்டால் படிப்படியாக உயர்ந்த இவர் கல்வி கண் திறந்த காமராஜர், படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி என பல்வேறு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் ஏழைகளுக்கு நல்லது செய்யும் இவருடைய தன்னலமற்ற தொண்டிற்காகவே தமிழக அரசு இவரின் மறைவுக்கு பின்னர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்ன விருதினை வழங்கியது. காமராஜர் தன்னுடைய ஆட்சியில் கல்விக்கே முதலிடத்தை வகுத்தார். குறிப்பாக அவருடைய ஆட்சியில் 1957 15,800 இருந்த தொடக்க பள்ளிகளின் எண்ணிக்கை
தொடங்கப்பட்டது சென்னையில். அடிக்கடி தொடங்கப்பட்டது காமராஜரின் ஆட்சியில்தான். காமராஜர் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒரு முறை கிராமப்புற சாலையில் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு சிறுவர்கள் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவர்களின் அருகில் சென்று காமராஜர், சிறுவர்களே, நீங்கள் எல்லாம் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவர்கள், நாங்கள் மாடு மேய்ப்பதால் எங்களை மாடு மேய்க்க சொல்கிறவர்கள் மதிய உணவினை வழங்குவார்கள். நாங்கள் பள்ளிக்கு வந்துவிட்டால் எங்களுக்கு யார் சோறு போடுவா என்று கேட்டார். அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை முதல்வரால். அவரின் உள்ளத்தை முள்ளாக தைத்தது அந்த சிறுவர்களின் கேள்வி. சென்னை திரும்பியதும் கல்வித்துறை செயலக அமைச்சர் நேரு சுந்தரவடிவேலுடன் ஆலோசித்தார். அவர் உணவு அளிப்பதற்கு ஆதரவாக துணை நின்றார். ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கூடம் வர மதிய உணவினை அளிக்கலாம் என்று நினைக்கின்றேன், உங்கள் கருத்து என்ன என்று நிதித்துறை அதிகாரிகளிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், இன்றைய நிதித்துறையில் இதற்கு வாய்ப்பே இல்லை என்றார்கள். நிதி இல்லை என்றால் வீதியில் நின்று பிச்சை எடுத்து கொடுக்கின்றேன், தொடங்குங்கள் திட்டத்தை என்றார். முதல்வரின் இந்த உறுதியை கண்ட அதிகாரிகள் 16 லட்சம் குழந்தைகள் சாப்பிடும் மதிய உணவு திட்டத்தை 30,000 பள்ளிகளில் தொடங்கி வைத்தார்கள். இப்படிதான் நம்மளுக்கு மதிய உணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தமக்காக வாழ்வதில்லை என்ற இந்த பொன்மொழிக்கு ஏற்ப காமராஜர் தன் இறுதி மூச்சு வரையிலும் கல்விக்காகவே வாழ்ந்துள்ளார் என்பதை இந்த உரையில் நான் தெளிவாக கூறியிருப்பேன் என்று நினைக்கின்றேன். இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து. அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் ஆசானை வணங்கி நாட்டை வளமாக வரிசையில் இருக்கும் என் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் ஆகட்டும் என சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பு ஏற்றி பேச வந்துள்ளேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நான் இன்று பேச வந்த தலைப்பு தமிழகத்தின் கல்வி வளர்ச்சியில் காமராஜர் அவர்களின் பங்கு. படிக்காத மேதை, தென் நாட்டு காந்தி, கல்வியின் தந்தை என்று அழைக்கப்பட்ட காமராஜர் தமிழகத்தின் கல்வி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டார். இவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவரின் பெற்றோர் குமாரசாமி, சிவகாமி ஆவர். இவரின் இயற்பெயர் காமாட்சி. இவர் தனது 6 வயதில் தந்தையை இழந்த காரணத்தால் பள்ளி செல்ல முடியவில்லை. இவர் விடுதலை போராட்டத்தில் கொண்ட ஈடுபாடு காரணமாக 1920ஆம் ஆண்டு தனது 18வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். பின்னர் ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணியரிப்பு, உப்பு சத்தியாகிரகம் என பல போராட்டங்களில் கலந்து கொண்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றார். இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார் நமது காமராஜர். ஒரு பிறவியில் ஒருவன் கற்ற கல்வியானது 7 பிறப்பு வரை தொடர்ந்து வந்து அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கும். இத்தகைய கல்வி செல்வத்தை மக்களால் பிறந்தோர் அனைவருமே பெற்று பயனுற வேண்டும். கல்வி செல்வத்தை ஒருவன் வறுமையின் காரணத்தால் இழந்துவிடக் கூடாது. கல்வி செல்வம் இழந்துவிட்டால் மற்ற எல்லா செல்வங்களையுமே பெற்று விடலாம் என்பதை நன்கு அறிந்த காமராஜர் தனக்கு முந்தைய ஆட்சியில் மூடப்பட்ட 6000 பள்ளிகளையும் மீண்டும் திறந்தார். ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், கல்வி சாலைகளை அமைப்போம் என்ற பாரதியின் வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் 300 மக்கள் தொகை கொண்ட அனைத்து கிராமப்புறங்களிலும் பள்ளிக்கூடங்கள் திறக்க வேண்டும் என்று திட்டமிட்டு முயற்சியில் இறங்கினார். இந்த செயலானது பட்டி தொட்டி எங்கும் பள்ளிக்கூடம் என்று பெருமிதம் சேர்க்கும் வகையில் இருந்தது. ஒருமுறை காமராஜர் முதலமைச்சராக இருக்கும் போது மகிழுந்தில் சாலையோரம் சென்று கொண்டிருந்தாராம். அப்போது ஒரு சிறுவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தாராம். அச்சிறுவனை அழைத்து, சிறுவனே, நீ பள்ளிக்கு செல்லவில்லையா? ஏன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டாராம் நமது காமராஜர். அதற்கு அச்சிறுவன் சொன்ன பதில் என்னவென்றால், ஐயா, நான் ஆடு மேய்த்தால் தானே எனக்கு சாப்பாடு, நான் பள்ளிக்கு சென்று விட்டால் ஏதையா எனக்கு சாப்பாடு என்று சொன்னாராம் அச்சிறுவன். இந்த சம்பவத்தின் காரணமாக உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற புறநானூரின் பாடலுக்கேற்ப காமராஜர் அவர்கள் 1956ஆம் ஆண்டு மத்திய உணவு திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப அனைத்து மாணவர்களும் சமம் என்னும் விதமாக இலவச சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். இதனால் ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கற்றோர் எண்ணிக்கை 37% உயர்ந்தன. கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் கல்வி நிலையை உயர்த்திய பெருமை காமராஜர் அவர்களே சாரும். இலவச கல்வி, கட்டாய கல்வி, இலவச சீருடை திட்டம் என திட்டங்களை கொண்டு வந்து கல்வி வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என கருதிய காமராஜர் அவர்களை கல்வி வள்ளலாக பார்க்கப்படுகிறார்.
வேளாண் துறை, தொழில்துறை, நீர்ப்பாசனம் என தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி ஏற்படுத்தினார். 1954 முதல் 1963 ஆண்டு வரை இவருடைய ஆட்சியே தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. கல்வியின் கடவுள் அவதரித்த நாளான காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். 1975 ஆண்டு அமரரானார் நம் காமராஜர் அவர்கள். இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு ஒருபோதும் மறைய மாட்டார். பேச பழக்கிய மாதாவுக்கும் பெற்று பிழை நீக்கிய பிதாவுக்கும் எமக்கு இந்த பேச்சு போட்டியில் வாய்ப்பளித்த அவையோருக்கும் எனது நன்றிகள். நீ நட்சத்திற்கு குறிவை, மனத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திற்கு குறிவைத்தேன். சுட்டது மரமா அல்லது நட்சத்திரமா என்பது அவையோர்களுக்கு தெரியும். நான் நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் பேசினால் ஏற்படும் சுருக்கம். நான் பேசி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.